டியூஸ்டே ஈவினிங் ஊருக்கு போய் 10 டேஸ் ஆச்சுங்கிறதுனால எந்த பாத்திரம் எடுத்தாலுமே வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நைட் வந்துட்டு நூல் பரோட்டாவும் எம்டி சால்னாவும் தான். பரோட்டா வந்து நம்ம பரோட்டா மாஸ்டர் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் சால்னா மட்டும் தான் செஞ்சேன். மாவு பசஞ்சு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வச்சுட்டேன். 2 கப் கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் ஆயில் போட்டு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. எம்டி சால்னாவுக்கு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கருவேப்பில், புதினா சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிளேட்டில் காமிச்சு எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட் இதோடு சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாவுக்கு வந்து யூஸ்வலாக பரோட்டாக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா லைன் பண்ணிவிட்டு நல்லா லேசாக தேய்ச்சிட்டு இது மாதிரி கத்தியில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு யூஸ்வலாக சப்பாத்தி போடுற மாதிரி 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக செலவாகும், அடிக்கடிக்கு சாப்பிட முடியாது. இதில் மெயினான விஷயமே இந்த அடிக்கிறது தான். அடித்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லேயராக வரும். சீரியஸாக எம்டி சால்னாவுக்கும் இந்த சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூப்பரான வீட்டு ஃபுட்டு.